பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. மீகா 7வது அதிகாரம் 8வது இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போகுது ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறாரு. கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போகணும், எப்படியாவது அவர் இல்லாம போகணும்னு சொல்லி தானியேல் ஜெபிக்கல. மாறாக கோலியாத் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி நின்று தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் பேசுகிறார். அதே போல சிங்கங்களுடைய வாய்களுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி தானியேல் ஜெபிக்கல. மாறாக சிங்க கெபிக்குள்ளாரையே அவரு ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கையை நிமித்தம் அந்த கெபிக்குள்ளாரையே உட்கார்ந்து இருக்கிறாரு தைரியமா. ஏன்னா இந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல தன் நம்பிக்கையை வைத்திருந்தார். அதே போல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த அக்கினி ஜுவாலிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கல. இந்த அக்கினி ஜுவாலிலிருந்து என் தேவனுங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார், அப்படி இல்லாமற் போனாலும் நீங்க சொல்கிற இந்த சிலையை நாங்க வழங்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவங்க வெளிப்படுத்துறது தன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க இந்த ராஜாவின் முன்பாக வெளிப்படுத்துகிறாங்க. அது போல இந்த நாளிலும் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து அப்படியே உட்கார்ந்து விடாம பிரச்சனையை பார்த்து நம்ம பேசணுமா, என் சத்ருவே, என் பிரச்சனையே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத, என்னை கீழே தள்ளணும்னு நீ நினைச்சு வந்திருக்கியா, உன்னால முடியாது. நான் இருள்ல இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு, அதனால நீ என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பிரச்சனைகளை பார்த்து நாம் பேசும் பொழுது, நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை, எரிகோ மதில்கள் விழுந்து போவதை, செங்கடல் இரண்டாய் பிளப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால இதுவரைக்கும் பிரச்சனையை பார்த்து பயந்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இனிமே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பிரச்சனையின் இடத்துல சொல்லும் போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை பார்த்து நாங்க புலம்பி கதறி சோர்ந்து பயந்து போய் விடாதபடி, அந்த பிரச்சனைகளை பார்த்து அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நாங்கள் பேசத்தக்கதா எங்களுக்கு பலன் தருவீராக. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று சொல்லி பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் எதிர்த்து நிற்க, அவற்றை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலன் தருவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்படி நீர் எங்களை வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.